இது வந்து மதுரை மதுரை தூங்கா நகரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் மதுரை தூங்கா நகரம்? அந்த மதுரை தூங்கா நகரம்னா அந்த மதுரை மக்கள் முழுக்க இரவு நேரத்தில் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்களா, இல்லை கடத்தெருவு இருக்குமா, மக்கள் வந்து சுற்றி சுற்றி வருவாங்களா, எதனால் அந்த பேர் வந்துச்சு, அதை பற்றியே விரிவாக நம்ம பார்க்க தான் இன்றைக்கு இரவு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இந்த பயணம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 9:30 மணி தான். ஆனால் இந்த 9:30 மணிக்கே திட்டத்தட்ட மதுரை வந்து மக்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். இது மதுரை தெப்பக்குளம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த அற்புதமான அந்த தண்ணியோடு இருக்குது பாருங்கள். இது வந்து இது என்ன இது அள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த வெங்காய தாமரை வந்து அதிகமாக வந்துடுச்சு. அதை வந்து இப்போ முதலமைச்சர் அங்கே வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அந்த க்ளீன் பண்ணதுனால அந்த தண்ணி ஓட்டம், இது வந்து பாலத்துக்கு கீழே உள்ள ஆறு, அது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுனால பாருங்கள் இவ்வளோ மேடு. இதை வந்து யாராவது முதலமைச்சர் தான் வந்தால் தான் இப்படி க்ளீன் ஆகணுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்காமல் எப்போதும் சுத்தமாக வச்சுருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால் மதுரை மாநகரத்து நகராட்சி அவங்க வந்து சிறப்பாக செய்யணும். இவர் பாருங்கள், பைனாப்பிள் ஸ்டார் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கார். அவர் தான் இந்த காரை ஓட்டிகிட்டு வர்றதுனால அவர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ பாருங்கள், மெயின் வீதியில் போயிட்டுருக்கோம். இந்த பரபரப்பு வந்து சரியான ஒரு நகர உள்ள டவுன்லேயே இப்படி இருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த க்ரௌடு இருக்குது. மிகப்பெரிய க்ரௌடெலாம் ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் எல்லா கடையும் மூடப்பட்டிருக்கு. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவு தான் இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு இடத்துல பாலத்துக்கு கீழே போகிறோம். ஏன்டா பாலத்துக்கு கீழே போகிறோம்னா, ஒரு பைனாப்பிள் ஸ்டால் வந்து ஜிகிர்தண்டா சாப்பிட்ணுன்னாரு. அதனால் இந்த ஒரு ட்ரெயினிங். மதுரை உங்களுக்கு தெரியும், ஜிகிர்தண்டா மிக மிக ஃபேமஸ்ஸு. ஜிகிர்தண்டாவில் வந்து இப்போ முன்னாடிலாம் சாதாரண ஜிகிர்தண்டா மினி, அப்புறம் சாதாரண அளவு, அப்புறம் ஸ்பெஷல்னு இருக்கும். 40, 50, 60 இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து பேக்கிங்லாம் வந்து சாதா 50, ஸ்பெஷல் 100ன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரே பரபரப்பாக இயங்கி நிற்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம சுற்றி நம்ம வந்த பகுதிகளெலாம் இந்த பிறகு கடையெல்லாம் மூடிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த காய்கறி கடையும் பழக்கடைகளும் அதெல்லாம் வந்து விடிய திறந்துருக்கும். ஏன்னா பல ஊர்கள்லேருந்து வந்து ஜாமான் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அதை வந்து இவங்க வந்து உழைக்க வர்க்க தொழிலாளர்கள் வந்து அதை வந்து இரவு முழுக்க அதை லோடு ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த மதுரை தூங்கா நகரம் என்று பெயர். இந்த மக்கள் உழைக்கும் வர்க்கம் இரவு முழுக்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு வேண்டிய உணவுகளுக்காக இட்லி கடைகள்லாம் நிறையா இருக்கும். இரவு நேர இட்லி கடை. இப்போ நம்ம ஜிகிர்தண்டா கடையில் இருக்கிறோம். பைனாப்பிள் ஸ்டார் வந்து ஜிகிர்தண்டா சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த ஜிகிர்தண்டா ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்களே மூடிட்டாங்க. ஒரு 10 மணி கூட ஆகல, ஆனால் க்ளோஸ் பண்ணுறாங்க. இருக்கிறது வந்து ஒன்று பேக்கிங் ஐட்டம் மட்டும் இருக்குது. பாட்டில், இது வந்து சாதா பாட்டில் அவர் சாப்பிட்ருக்காரு. இல்லை ஸ்பெஷலானு தெரியல. அது 100 ரூபா. அப்புறம் கையில் ஒரு பை வச்சுருக்காரு பேக்கிங். அது இரவு நேரத்தில் குடிப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து சுகர் அவருக்கு கிடையாது. அதனால் 250, 300 இருக்குது. அதனால் அவர் வந்து இப்போ அதை வாங்கி வச்சுக்கிட்டு இரவும் அதை குடிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறாரு. இது வந்து அது ஜிகிர்தண்டா கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம். என்னடா கலராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபினாயில் விற்கிறாங்க போல இருக்குது. ஹோல்சேல் கடை போல இருக்குது. இது வந்து நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரித்ததில் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ் போல இருக்குது. அதன் பிறகு ஜிகிர்தண்டா குடித்தது பத்தாதுன்ட்டு அடுத்ததாக அருண் ஐஸ்கிரீம் எனக்கும் பிடிச்சதுனால அருண் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மகிழ்ச்சியாக நம்ம தங்கியிருக்க இடம் நோக்கி போகிற வழியில் இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இது வந்து பிரியாணி, ஆர்ஆர் பிரியாணி கடை, சேலம் ஆர்ஆர் பிரியாணி. அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, ஃபேமஸாக இருக்குது. ஆனால் மதுரையில் வந்து அதோட சுவை மதுரையில் உள்ள கடைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நாம் வந்து போயிட்டுருக்க வழியில் ஊரே பாருங்கள் அடங்கி போயிடுச்சு. ஆனால் மதுரை அப்படின்னா திடீர்னு அடங்கியிருக்கு, திடீர்னு ஒரு 4-5 பேர் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து க்ரௌடுன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் சராசரியாக எல்லா ஊர்லேயும் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது.
நான் கூட மதுரையில் வந்து 24 ஹவர்ஸும் கடை இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஜிகர்தண்டா எல்லாம் திறந்துருக்கும். இரவு முழுக்க சுற்றி வரலான்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. எல்லா மக்கள் அவர்கள் இரவு தூங்கினா தான் காலைல வேலைக்கு போக முடியும். அதனால் யாரும் அப்படி சுற்றுறதில்ல. என்ன சென்னையில் வந்து நீங்கள் வந்து 1 மணிக்கு போனால் கூட மவுண்ட் ரோட்டில் வந்து க்யூ நிற்கிது பர்கர் வாங்க. அப்புறம் அந்த பன் பட்டர் வாங்க ஒரு கூட்டம் நிற்கிது. நைட்டு பிரியாணி சாப்பிட ஒரு கூட்டம் நிற்கிது. அதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா குழந்தைங்களோட நிற்கிறாங்க. இது இங்கே ஆனால் மதுரையில் இந்த குழந்தைங்களையும் விளையாடுற இடம் இவங்களையும் மூட்டாங்க, 10 மணிக்கெலாம் மூடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளெல்லாம் நிச்சயமாக அழைச்சிட்டு வரல. அதே சந்தோஷமான விஷயம். அன்றைக்கி சென்னையில் நான் பார்க்கும்போது 1 மணிக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிரியாணி, அப்புறம் வந்து பலவிதமான தந்தூரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மதுரை மக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். குழந்தைகளை வந்து காலகாலத்தில் தூங்க வச்சா அவங்க பள்ளிக்கு போவாங்க, நல்லபடியாக படிப்பாங்க, நல்லபடியாக வாழ்க்கை அமையும். இதுதான் தெப்பக்குளம், அதாவது மதுரையின் கடல். மக்கள் வந்து இங்கே பொழுதுபோக்குறதுக்கும் சுற்றி வர்றதுக்கும் உபயோகமாக இருக்கின்ற, காற்றாட நடந்து போகிறதுக்கும் காற்று வாங்குவதற்கும் உகந்த இடம். இந்த குளம்லாம் ஏன் வெட்டினாங்க? மதுரைக்கே தண்ணீர் வழங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய குளம். இப்படிப்பட்ட குளங்கள்லாம் இப்போல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் நம்ம குளத்தை துக்கிறதுல இருக்கோம். இவர் பைனாப்பிள் ஸ்டார் மீண்டும் தனது முத்திரையை பதிக்கிறார். இது கையை காட்டுறதுல என்னன்னு தெரிஞ்சிங்க. அவர் வந்து இந்த இவர் இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த குளம் பாருங்கள், இதே வறட்சியாக தண்ணி இல்லாமல் வறண்டிருந்த காலமும் உண்டு. அப்படிப்பட்ட காலம் வந்து மதுரையில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ எப்போதும் தண்ணி இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடாது, நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளோ பெரிய குளத்தை ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் இப்போ குளத்தை துக்கிறதுல ஆர்வம் காட்டுறோம், ஏரியை துக்கிறதுல ஆர்வம் காட்டுறோம். இப்போ இந்த பார்த்த கடையே மூடிட்டாங்க. அது மூட போகிற நேரத்தில் நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நாம் வந்து அதேமாதிரி மதுரையில் நிறைய இடத்துல ஜிகர்தண்டான் இருக்கும். அதெல்லாம் நம்பி குடிச்சிடாதீங்க. ஒரிஜினல் ஜிகர்தண்டா டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே இருக்காது. ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஜிகர்தண்டா மாதிரியாக கூட போட மாட்டாங்க. ஜிகர்தண்டாவோட ரிப்ளிக்கா கூட இருக்காது, ஜிகர்தண்டாவோட டூப்ளிகேட்டாக கூட இருக்காது. ஜிகர்தண்டாவுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இதெல்லாம் என்னடா இதுன்னு பால் சர்பத் மாரி போட்டு கொடுத்து ஜிகர்தண்டான்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. அதனால் நீங்கள் வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவிலேயே சாப்பிடுங்க. நம்ம ஜிகர்தண்டாவுக்கு ப்ரமோட் பண்ணல, பிடிச்சதுனால சாப்பிட்டதுனால என்ஜாய் பண்ணதுனால சொல்கிறோம். அதனால் இது ப்ரொமோஷன் கிடையாது, ப்ரமோட் பண்ணல. நம்ம வந்து இதுக்கு பெய்டு ப்ரமோஷன் இல்லை. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? மதுரையோட முக்கிய வீதி வழியாக போயிட்டுருக்கோம். எந்த வீதி வழியில் போனாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டிராஃபிக் பார்த்து ஷாக் ஆகாதீங்க. நாளைக்கு முதலமைச்சருங்க வர போகிறதால ரோட் ஷோ நடத்த போகிறதுனால ஆங்காங்கே பிளாக் பண்ணி பிரித்து விட்றாங்க. அதனால் அப்படி இருக்குது. அதனால தான் இந்த சின்ன சின்ன டிராஃபிக் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க வழியில் காமராஜர் பாருங்கள், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் தலைவர்களான சிலை. இதுதான் 5 விளக்கு தூண்னே சொல்லுவாங்க. மதுரை வந்து தேவர் சிலை பிரசித்தி பெற்றது. அதேமாரி எல்லாருக்கும் சிலை வச்சுருப்பாங்க. சிவாஜிக்கு சிலை வச்சுருக்காங்க. நம்ம காமராஜர் மற்றும் இது எல்லாருக்கான சிலை உள்ள ஊர், எல்லாரையும் மதிக்க தெரிஞ்ச ஊர் மதுரை. வந்து உழைக்கும் நகரம், தூங்காமல் உழைக்கிற ஊர், மக்களை மதிக்க தெரிஞ்ச ஊர், வந்தாரை வரவேற்று உபசரிக்கும் ஊர், உணவுக்கு உகந்த ஊர், சிறந்த ஊர். இது வந்து ஆதி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அதாவது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலோட ஆதி சுந்தரேஸ்வரன் இருக்குது. அதுமாரி கோயில் ஒன்றும் பார்க்க பிரமிப்பாக இருக்கும். இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு தரிசிக்கிட்டு போகலாம். இரவு நேரத்தில் எல்லா பகுதியும் அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போது பாருங்கள் எல்லா கடையும் மூடிடுச்சு. அதனால் யாரும் மதுரையே முழிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. மதுரை சராசரியாக தான் இருக்கும். மதுரை உழைக்கும் ஊர். பாராட்டுவோம்.